உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஐயோ என் மானமே போயிட்டு இந்த அர்ஜுன் குரங்கு கிட்ட நம்ம எதுக்கு லூசு மாதிரி அவன் 2 நாள் இங்கே இருக்க போறான்னு சொன்னோன்னே அவ்வளோ ஜாலியாக நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஐயோ ஐயோ அவன் என்ன நினச்சிருப்பான் நம்மளை பற்றி. நம்ம ஏதோ அவன் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி தான் நினச்சிப்பான். ஐயோ அஞ்சலி என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க. இருந்தாலும் அந்த குரங்கு இன்னும் 2 நாளைக்கு இருக்கலாம். ஐயோ நியாயப்படி பார்த்தா ஊருக்கு போகிறேன்னு சொன்னோன்னே சந்தோஷப்படுற மோதால் நானாக தான் இருக்கணும். ஆனால் எனக்கே அவன் இன்னும் 2 நாள் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தோணுது. ஐயோ கடவுளே எனக்கு என்ன ஆச்சுன்னா எதுக்காக இப்படி அவனுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ நான் எதுக்கு இப்போ அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்த மாதிரி காலி பண்ணணும். இங்கே இருந்தாவே இப்படி தான் அவனை பற்றி தான் யோசிக்கவே தோணுது. சரி கொஞ்ச நேரம் போய் மொட்டை மாடியில் காற்று வாங்கிட்டு வரலாம். என்ன இந்த ஆதி ஏதோ யோசனையில் இருக்க மாதிரி தெரியறான். இவன் அபி சிஸ்டர் கிட்ட பேசினானா இல்லையானே தெரியலையே. சரி போய் கேட்போம். மச்சான் டேய் ஆதி டேய் ஒன்னதான்டா. சொல்லுடா. நான் சொல்றதை விடுறா, ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. அபி சிஸ்டர் டீ வந்து கொடுத்தாங்களா? ஏதாச்சும் அவங்க கிட்ட பேசுனியா? இல்லடா கிருஷ்ணா. என்னடா சொல்ற? எதுவும் சொல்லலையா? அப்போ அவ்வளவு நேரம் 2 பேரும் என்னடா பேசிட்டு இருந்தீங்க? ஐயோ டே கிருஷ்ணா, நான் ட்ரை பண்ணேன்டா, பட் என்னால முடியலடா. ஏன்னா அதுக்கு அந்த ஃபீலிங் இருக்கா இல்லையானே எனக்கு தெரியலடா. நான் பாட்டுக்கு ஏதாச்சும் நான் அவகிட்ட சொல்லி அவன் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா வீணா கஷ்டம்டா 2 பேருக்கும். அதனால தான்டா, ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கடா. ஐயோ டே ஆதி என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஏண்டா நீ போய் சொன்னாதானடா அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னே தெரியும். சரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு. அபி உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அவ இல்லாம உன்னால இருக்க முடியுமா? ஐயோ டே கிருஷ்ணா, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு போதுமா? ஆனா எனக்கு மட்டும் பிடிச்சா போதும் அதுலடா, அவளுக்கு என்ன பிடிக்கணும் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா அவகிட்ட போய் பேசுறதுக்கு. ஒருவேளை நான் ஏதாச்சும் சொல்லி அவ என்ன தப்பா நினைச்சிடுவாளுன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குடா. என்னது பயமா இருக்கா? டே ஆதி நீயாடா பேசுற? டேய் உனக்கு பயமா இருக்கா? ஐயோ ஆமாண்டா கிருஷ்ணா, இது வரைக்கும் யாரை பார்த்தும் பேசுறதுக்கும் நான் தயங்கினதே இல்லடா. ஆனா அந்த அபி சப்பா டே, அவ கண்ணை பார்த்தாவே எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குதுடா. அவ முன்னாடி மட்டும் நான் ஏன் இப்படி திக்குறேன் திணறேன்னு சுத்தமா தெரியலடா கிருஷ்ணா. மச்சான் இதுக்கு பேர் தான் காதல். என்னடா கலாய்க்கிறியா? கிருஷ்ணா வேணாண்டா, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன்டா. டேய் மனசுல உள்ளதை அவகிட்ட சொல்லவும் முடியாம அதை உள்ளுக்குள்ளாரையும் வச்சிருக்கவும் முடியாம என்னால முடியலடா கிருஷ்ணா. சரி மச்சான் டென்ஷன் ஆகாத, கூல். சரி நீ அபி சிஸ்டர் கிட்ட எதுவுமே பேசலையா? அபி சிஸ்டரும் உங்ககிட்ட எதுவுமே பேசலையா என்ன? யாரு? அபியா? என்கிட்டயா? உன்ன டி கிருஷ்ணா, அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே நீ பார்த்தா பயம்டா. ஆனா அவ ஏன் என்னை பார்த்து பயப்படுறான்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட முழுசா பேச மாட்டாடா. அவ என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணோடய அவ வாய் தானா தந்தி அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுல அவளா வந்து என்கிட்ட பேசுறாளாம். உன்னை போயிடுறா, எதையாச்சும் கொண்டு அடிச்சிட போறேன். அது சரிடா, நல்லா பேசுற உனக்கே அவங்கள பார்த்தா வார்த்தை வர மாட்டேங்குதுன்னு சொல்ற. இதெல்லாம் அபி சிஸ்டருக்கு சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்தா பயம்னு வேற சொல்ற. அப்புறம் எப்படி அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க? நீ தானே போய் பேசணும். நீ எனக்கு தெரிஞ்சு அபி சிஸ்டர் டீ கொண்டு வரும்போதே அவங்க கிட்ட ஏதாச்சும் பேசி இருந்திருக்கலாம். நீ தான் மிஸ் பண்ணிட்ட. ஆமாண்டா, நான் மிஸ் பண்ண. அதை நீ பார்த்த உன்னை. டே கிருஷ்ணா, நானும் ட்ரை பண்ணடா அவகிட்ட சொல்றதுக்கு. எப்படியோ திக்கி திணறி அவகிட்ட சொல்லலான்னு போகும்போது கரெக்டா அந்த சோனியா வந்துட்டாடா. என்னது சோனியா வந்தாளா? அவ எதுக்கு ஊருக்கு வந்தா? ஆமாண்டா, கரெக்டா அபிகிட்ட நான் சொல்ல போற டைம்ல சோனியா வந்துட்டா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா, நான் அப்போதைக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அப்புறம் பேசணும்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன்டா. என்ன ஆதி எப்படி சொல்றான்? அந்த சூனிய பொம்மை எதேச்சியா ஆதி ரூமுக்கு வந்திருப்பாளா? இல்ல அபியும் ஆதியும் பேசுறத பார்த்து ஆதி ரூமுக்கு வந்திருப்பாளா? ஒருவேளை அந்த சூனிய பொம்மைக்கு ஆதிக்கு அபி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குமோ? ஓ ஷிட், அப்படி மட்டும் இருந்துடவே கூடாது. இல்லைன்னா அவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஆதிக்காக அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு என்கிட்டே சவால் விட்டா. ஓ காட், அவளை எப்படி நான் மறந்து போனேன். இனிமே அந்த சூனிய பொம்மை மேல ஒரு கண்ணு வைக்கணும். சரி மச்சான் விடு, கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டேன். இன்னொரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுவோம், ஓகேவா? சரி வா, இப்போ கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில் போய் காற்று வாங்கிட்டு வரலாம். ஆமாண்டா வா போகலாம். எனக்கும் மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் வா. டேய் மச்சான் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி மச்சான் போயிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். இந்நேரம் அபி தூங்கியிருப்பாளா? ஐயோ, நான் எதுக்காக அவளை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. நான் மட்டும்தான் அவளை பற்றி நினச்சிட்டு இருக்கேன் போல. அவள் ரூமில் ஜாலியாக தூங்கிட்டு இருப்பா. ஆனால் ஒன்று, என்னை பார்த்தா மட்டும் அவளுக்கு பேச்சே வராது. ஆனால் அவள் திக்கி என்னை பார்த்து பேசுறது கூட அழகாக தான் இருக்கும். என்ன இந்த ஆதி தனியா இந்த நேரத்துக்கு இங்க நின்று புலம்பிட்டு இருக்கான்? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னன்னு போய் கேட்போம். ஹே ஆதி, என்ன இங்க நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சோனியா, சும்மா தான். நீ தூங்கல? இல்லை ஆதி, தூக்கம் வரல. சரி அதான் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில வந்துட்டு போலாமேன்னு பார்த்தா நீ நின்றுட்டு இருந்த. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னாச்சு ஆதி, ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்லை சோனியா.
இதுதான் சரியான சமயம். பேசாமல் ஆதிக்கிட்ட நம்ம இன்னைக்கு மனசில் உள்ள எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். ஆதி ஆதி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். ஓ எஸ், ஐ ஃபார்காட். ஓகே சொல். இந்த சூனிய பொம்மை இந்நேரத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? டேய் மச்சான் போலாமா? ஓ ஷிட், வந்துட்டானா இந்த வீணா போனவன். சிவ பூஜையில கரடி மாதிரி இவன் ஒரு பக்கம் தொல்லைனா அந்த அபி ஒரு பக்கம் தொல்லை. இந்த ரெண்டும் இல்லாம இருந்தாதான் ஆதிக்கிட்ட நம்மளால நெருங்கவே முடியும் போல. ஹாண்டா மச்சான், ஒரு 2 மினிட்ஸ் தான். சோனியா ஏதோ சொல்லணும்னு சொன்னா நான் கேட்டுட்டு வந்துடுறேன். இவன் என்ன இவங்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருப்பா? ஒன்றும் புரியலையே. சரி மச்சான், சரி சரி. ஓகே சோனியா, டெல் மீ, என்ன சொல்லணும்? அதான் வந்துட்டானே இது வீணா போனவன். இதுக்கப்புறம் எங்கேருந்து சொல்றது? ஓ ஷிட், சொல்றதுக்கான என் மூடே போயிட்டு. இவன் இருக்கும்போது இவனுக்கு முன்னாடி சொல்றதும் ஒன்று தான், சொல்லாம இருக்கிறது ஒன்று தான். பேசாம இதை போஸ்ட்பான் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஆதி அது ஒன்றும் இல்லை ஆதி, நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன். வாட், மறந்துட்டியா? டே ஆதி, என்னடா கேள்வி இது? அதான் அவங்க சொல்றாங்களேடா மறந்துட்டேன்னு. அப்புறம் என்ன? சரி வா நம்ம போலாம். இவனுங்க 2 பேரும் எங்கே போகிறானுங்கன்னு தெரியலையே. நம்ம வேற இல்லாத டைமில் என்னென்னமோ நடக்குது. ஒருவேளை இந்த டைமில் அந்த அபியை பார்த்து மீட் பண்ணி ஓ காட் அப்படி மட்டும் நடக்கவே விட மாட்டேன். ஆதி, இந்த டைமில் 2 பேரும் எங்கே போகிறீங்க ஆதி? மேலே போகிறோம், வரியா? வாட்? ஏ கிருஷ்ணா, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஹே சோனியா, இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நாங்கள் 2 பேரும் மேலே, அதாவது மாடிக்கு போகிறோம்னு சொல்ல வந்தேன். ஏன், நான் அப்படிதான் சொல்ல வந்தேன். நீ என்ன நினச்ச? ஓ நான்லாம் எதுவும் நினைக்கல. ஓகே சோனியா, குட் நைட். அப்புறம் சோனியா பேக் பண்ணி வச்சுக்கோ, நாளைக்கு கிளம்புறோம். ஓ ரியலி? தேங்க் காட். நல்ல வேலை, நாளையோட இது எல்லாம் முடிஞ்சிடும். ஓ ஷிட், வீடா இது எவ்வளோ ஹாட்டாக ஏதோ கோழி குண்டு மாதிரி இருக்குது. ஓ காட். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்படா கிளம்பலான்னு இருந்துச்சு. தேங்க்யூ ஆதி, தேங்க்யூ ஸோ மச். அப்பா, அந்த திமிரு பிடிச்சவளுக்கு கொழுப்பு பத்தியா? நல்லா இருக்கிற வரைக்கும் மூக்க முட்டை தின்னுட்டு இப்போ என்னடானா பிடிக்காம தான் இருந்தாலாக்கும் இவளை. ஓகே சோனியா, குட் நைட். குட் நைட் ஆதி. டே கிருஷ்ணா, போலாமாடா? ஆண்டா, வா போலாம். சே, நம்ம இங்கே வரப்ப என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்தோம், எல்லாமே சொதப்பிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபி. எல்லாம் இன்னைக்கு ஒரு நைட் தானே, நாளைக்கு இந்நேரம் ஊருக்கு கிளம்பி போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் அந்த அபியே நினச்சாலும் ஆதியை பார்க்க முடியாது. அவனும் கொஞ்ச நாளில் அவளை மறந்துட்டு கேஷுவல் ஆகிடுவான். அதுக்கப்புறம் ஆதியை எப்படி பேசி வழிக்கு கொண்டு வரணுமோ அப்படி பேசி வழிக்கு கொண்டு வந்துட வேண்டியதான். நாளைக்கு இந்நேரம் எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்கல்ல, அப்புறம் ஆதிமாமாவும் போயிடுவார்ல. சே, நம்ம எதுக்கு அடிக்கடி அவரை பற்றி நினச்சிட்டு இருக்கோம்? நமக்கு என்னாச்சுன்னே சுத்தமாக தெரியல. ஐயோ, ரூமில் இருந்தால் தான் அவர் ஞாபகம் வந்துட்டே இருக்குன்னு இங்கே வந்தால் இங்கே அதுக்கு மேலே வருது. அட என்ன அபிடாலிங், இந்த நேரத்துல இங்க உட்காந்து ரொம்ப பலமா யோசிச்சுட்டு இருக்கு. என்னன்னு தெரியலையே. ஹே அபிடாலிங். டி அர்ஜுன், டி வாடா. என்ன அபிடாலிங், யோசனைலாம் ரொம்ப பலமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லடா. அம்மா, நீ தூங்கல? இந்நேரத்துக்கு இங்க? ஆமா அபிடாலிங், சுத்தமா தூக்கம் வரல. அதான் குட்டியா வாக் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். அபிடாலிங், நாளைக்கு இந்நேரத்துக்கு நாங்க கிளம்பியிருப்போம். நீ எங்களை மிஸ் பண்ணுவியா டார்லிங்? டே அர்ஜுன், என்னடா இப்படி கேட்குற? கண்டிப்பா நான் உங்க எல்லாரையுமே மிஸ் பண்ணுவேன்டா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அபிடாலிங். அபிடாலிங், நீ எப்போ சென்னை வருவ? தெரியலடா அர்ஜுன். அப்பா கிட்ட கேட்டிருக்கேன். அப்பா ஓகே சொன்னாங்கன்னா சென்னையில வந்து ஜாப் தேடுவேன்டா. அபிடாலிங், மாமா கண்டிப்பா ஓகே சொல்லிடுவாங்க. சோ சென்னைக்கு நீ சீக்கிரமா வந்துடு, ஓகேவா? சரிடா அர்ஜுன். இவளுக்கு என்கிட்ட பேசுறப்ப மட்டும்தான் வார்த்தையே வராது போல இருக்கு. அவன்கிட்ட மட்டும் எவ்வளவு ஃப்ளூவண்டா பேசுறான். அடே அபி சிஸ்டர், ஓ அதனாலதான் இவன் மாடிக்கு போலான்னு சொன்ன உடனே வந்தானா? டே ஆதி, அப்போ உனக்கு அபி சிஸ்டர் இங்க இருக்காங்கன்னு முன்னவே தெரியும், அதனாலதான் நான் கூப்பிட்டோன்னா வந்தேன், அப்படிதானே? அப்படிலாம் ஒன்னும் இல்ல. எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இங்க பாரு கிருஷ்ணா, நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், நீ வேற கடுப்பாக்காத. கடுப்புல இருக்கியா? இந்த சிச்சுவேஷனுக்கு இவன் அபி சிஸ்டரை பார்த்தோன்னே சந்தோஷம் தானே படணும். ஆனா கடுப்புல இருக்கேன்னு சொல்றான், ஒன்னும் புரியலையே. சரி, அவன்கிட்டயே கேட்போம். டேய் மச்சா, என்னடா சொல்ற? கடுப்புல இருக்கியா? ஏன்டா, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. எனது ஒன்னும் இல்லையா? டேய் மச்சான், இப்போ ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? பின்ன என்னடா, என்கிட்ட அவளுக்கு பேசணும்னா மட்டும் வார்த்தையே வராது. அங்க பாரு, அர்ஜுன் கிட்ட மட்டும் எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னு. ஏன்டா, என்ன பார்த்தா அவளுக்கு எப்படிடா தெரியுது? அவன்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்டயும் நல்லா பேசினால, என்கிட்ட மட்டும் திக்கி திக்கி தான் பேசுவான்.
டேய் ஆதி இப்போ எதுக்குன்னா நீ தேவையில்லாம பொசசிவ் ஆகுற. டேய் அர்ஜுன் அபி கிட்ட நல்லா பேசுவா. அபிக்கு அர்ஜுன் அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்கான். நீ எப்படி அவளுக்கு கம்ஃபர்ட் கொடுத்துருக்கன்னு உனக்கு தானடா தெரியும். பொசசிவ்லாம் இல்லையே. சரி சரி இல்லதான் ஒத்துக்கிறேன் போதுமா? உன்னை இருடா உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். டே கிருஷ்ணா ஆதி என்ன வாங்க வாங்க, என்ன 2 பேரும் அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க வந்து உட்காருங்க. ஆதி மாமாவா? இவ்வளோ நேரம் நல்லதா இருந்தேன். அவர் பேர் சொன்னோடனே மனசுலாம் படப்படன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டு ஐயோ. ஹாண்டா அர்ஜுன். சரிண்ணா வாங்க 2 பேரும் உட்காருங்க. இட்ஸ் ஓகேடா, நான் இங்கே இருக்கேன். அபி சிஸ்டர் தூங்கலையா நீங்க? இல்லை கிருஷ்ணா, நான் தூக்கம் வரல, அதான். ஓ ஓகே அபி சிஸ்டர். இங்கேயும் ஒருத்தனுக்கு தூக்கம் வரலன்னு சொன்னா அதான் குட்டியா வாக் போலாமேன்னு வந்தோம். டேய் சும்மா இருடா. ஓகே அண்ணா. அப்போ சரிடா அர்ஜுன், நான் ரூமுக்கு போகிறேன். என்னது ரூமுக்கு போறியா? அப்படின்னா லிங்க் இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசினேன். இப்போ என்ன உனக்கு? அதெல்லாம் முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும். ப்ளீஸ் நாளைக்கு நாங்கள் எல்லாம் ஊருக்கு போயிடுவோம்ல, ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமே. தானே பார்த்தேன், என்னடா இவ்வளோ நேரம் என்னை பார்த்துட்டு இருக்காளேன்னு இதோ பயந்துட்டு கிளம்ப பார்க்குறா. என்னை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறானே தெரில. நான் என்ன பேய் மாதிரியா இருக்கேன்? ஒருவேளை அபி சிஸ்டருக்கு உன்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கோ, அதனாலதான் பயந்துகிட்டு போறாங்களோ. நம்ம புலம்புனது எப்படி இவனுக்கு தெரியும்? ஐயோ இவன் இருக்காங்கிறத மறந்துட்டு வாய் விட்டு குழம்பிட்டோமோ. என்ன மச்சான் என்ன ரொமான்டிக்கா பாக்குற? ஒன்றும் இல்லை, உன்னை இங்கே வச்சு அடிக்கலாமா இல்லை ரூம் போட்டு அடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் நான் என்னடா பண்ணேன்? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன அவ்வளவுதானே. இதுக்கெல்லாம் இருக்குடா நீ அடிக்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்க? சாச்சா உன்னை பார்த்தா பேய் மாதிரிலாம் இல்லடா. போதுமா? என்னடா கலாய்க்கிறியா? மோபனே ரூம்க்கு வா, உனக்கு இருக்கு. என்ன இது மாடியில் ஒரே க்ரௌடா இருக்கு. ஐயோ எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? இந்த அர்ஜுன் குரங்கும் இங்கே தான் இருக்கானா? ரூம்ல இருந்து அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோன்னு தான் சரி மொட்டை மாடிக்கு வந்து காத்து வாங்கலான்னு வந்தா இங்கே இருக்க அந்த குரங்கு. கடவுளே, பேசாம திரும்பி போயிடலாம். ஹாய் அஞ்சலி சிஸ்டர், என்ன எட்டி பார்த்து நீங்க பார்த்து போயிட்டு இருக்கீங்க? வாங்க. ஐயோ கிருஷ்ணா நான் பார்த்துட்டாங்களே. நான் வரேன். அண்ட குட்டுச்சியா, வரட்டும். ஆதி மாமா, நீங்க இங்கே தான் இருக்கீங்களா? வாலு நீ இன்னும் தூங்கலையா? இல்ல மாமா, தூக்கம் வரல, அதான் குட்டியா வாக் போலான்னு வந்தேன். நீங்க தூங்கல? இல்ல வாலு, எனக்கு தூக்கம் வரல, அதான் நாங்களும் சரி கொஞ்ச நேரம் அங்க நின்னுட்டு போலாமேன்னு வந்தோம். இந்த குட்டச்சி இருக்காளே அண்ணன் கிட்ட மட்டும் வாலண்டியரா போய் பேசுவோம். ஆனா நம்ம கிட்ட கண்டுக்க கூட மாட்டான். உனக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு. ஆதி மாமா அஞ்சலி கிட்ட நல்லா தான் பேசுறாரு, நம்ம கிட்ட மட்டும் ஒரு மாதிரி பேசுறாரு. ஒன்றும் புரியல. கிருஷ்ணாண்ணா ஆதி மாமா 2 பேரும் நின்றுட்டே இருக்கீங்க. மரியாதைலாம் மனசுல இருந்தா போதும். வாங்க வந்து உட்காருங்க. ஏதாச்சும் கேம் விளையாடலாம் எல்லாரும். ஏன் வாலு உன்னை? ஐயோ மேடம் பரவாயில்ல மேடம், உங்களுக்கு மரியாதை கொடுத்தா நாங்க நின்றுட்டு இருக்கோம் மேடம். இட்ஸ் ஓகே மேடம், நாங்க நின்னுக்கிறோம். அஞ்சலி எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சாரி கேளு ஃபர்ஸ்ட். நான் சும்மா ஃபன்னுக்கு தாண்டி சொன்னேன், நீ என்ன எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிற? ஐயோ அபி சிஸ்டர், அஞ்சலி சிஸ்டர் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னாங்க, நானும் ஃபன்னுக்கு தான் பேசினேன் சரியா? இதுக்காக அவங்கள நீங்க எதுவும் சொல்லாதீங்க. கேட்டியா? கிருஷ்ணாவே சொல்லிட்டாங்க. சரி போதும் எல்லாரும் ஏதாச்சும் கேம் விளையாடலாமா? இல்ல அர்ஜுன், எனக்கு இப்போதைக்கு கேம் விளையாடுற மூடு இல்ல, சோ நான் வரல. நீங்க எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. அட இவன் கிடக்குறான் அர்ஜுன், நீ சொல்லு நம்ம ஏதாச்சும் விளையாடலாம். என்ன விளையாடலாம்? அந்தாக்ஷரி விளையாடலாமா? எது இந்த பாட்டு பண்ணுமே அதுவா? ஐயா எனக்கெல்லாம் பாட்டு பாட தெரியாதுமா, என்ன விட்டு. அட பாட்டுன்னு சொல்லணும்தான் ஞாபகம் வருது. அபிடாலிங் நீ சூப்பரா பாட்டு பாடுவல்ல, ப்ளீஸ் அபிடாலிங் ஒரு பாட்டு பாட. நானா? அதெல்லாம் வேணாண்டா. டே அர்ஜுன் என்னடா சொல்ற? உண்மையாவே வா. அபி சிஸ்டர் அப்ப நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்களா? என்ன கிருஷ்ணா இப்படி கேட்டீங்க? அபி சூப்பரா பாட்டு பாடுவா. சிங்கிங் காம்படிஷன்ல நிறைய பிரைஸ்லாம் வாங்கியிருக்கா தெரியுமா? அஞ்சலி சும்மா இரு, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அபிடாலிங் என்ன அபிடாலிங், எவ்வளவு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்ப? இப்போ எங்களுக்காக ஒரு சாங் பாடக்கூடாதா? இல்லடா அர்ஜுன், இன்னொரு நாள் பாடி காட்டுறேன்டா. அட என்ன அபி சிஸ்டர், நாங்க எல்லாரும் நாளைக்கு கிளம்பிடுவோம். அண்ட் இதே மாதிரி டைம் எல்லாருக்கும் நாளைக்கு இருக்குமான்னு தெரியல. சோ இன்னைக்கே நீங்க பாடிருங்களேன். இல்ல கிருஷ்ணா, அது அபி அதான் இவ்ளோ பேர் சொல்றோம்ல, பாடு அபி. அஞ்சலி சும்மா இருடி. அபி இவ்ளோ பேர் சொல்றோம்ல, ஒரு பாட்டு பாடலாமே. என்ன அபி சிஸ்டர் இவ்வளோ நேரம் நாங்க எல்லாரும் பாடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஆதி ஒரு வார்த்தை சொன்னோன்னு உடனே பாடுறேன்னு சொல்லிட்டீங்க. சரி எது எப்படியோ எங்களுக்கு நீங்க பாடினா போதும். பாடுங்க அபி சிஸ்டர், we are waiting. டேய் சும்மா இருடா, அப்புறம் பாடாம போயிட போறா. என்னடா எங்களை விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல. மூடிட்டு இருடா. அபிடாலிங் சீக்கிரமா பாடு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. சரி அர்ஜுன். நீலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும், தென்றல் போகின்றது, சூளை சிரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லையே,
ஹே சூப்பர் அபி டார்லிங், கலக்கிட்ட போ. ஆமா அபி சிஸ்டர், சூப்பரா பாடினீங்க. வாவ் such a magical voice. ஹா நல்ல பாடுன அபி. ஹா தேங்க்ஸ். ஏ மூஞ்சலி மூஞ்சலி, நீ ஒரு பாட்டு பாட. என்னது, நான் பாடணுமா? நான் பாடுனா உன் காதுல இருந்து ரத்தம் வரும், பரவாயில்லையா? அதான் எனக்கு தெரியுமே. நான் சும்மா தான் கேட்டேன். நீ பாடினா யார் கேக்குறது? நீ பாடினா கண்டிப்பா காதுல இருந்து ரத்தம் தான் வரும். சின்ன வயசுல பாடுறேன்னு சொல்லிட்டு கத்துவியே. உன்னை வளர்ந்த மாடு. என்ன இவன் இந்த பொண்ணைய பச்சைக்கண் வாங்காம பாத்துட்டு இருக்கான். டே ஆதி, டே என்னடா? என்னடாவா? டே இப்ப எதுக்குடா அந்த பொண்ணைய பாத்துட்டு இருக்க? ஹா நான் சும்மா தான் பார்த்தேன். என்ன இவன் நம்ம கேட்டதுக்கு ஒழுங்கா ஆன்சர் கூட பண்ணாம மறுபடியும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இனிமே நம்ம இங்க இருக்கிறது சரி இருக்காது. பேசாம எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். டே அர்ஜுன், டே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரியாடா? ஓ சரி கிருஷ்ணாண்ணா, எனக்கு தூக்கம் வந்துட்டு. வாங்க பேசிட்டு அப்படியே ரூமுக்கு போலாம். அது என்ன நீங்க வரல? ஆஹா இல்லடா, நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வரேன். சரி நீ நடத்து. மூடிக்கிட்டு கிளம்புடா. ஓகே. ஓ சரி ஓகே, வாங்க நான் போலாம். குட் நைட் அபி டார்லிங். ஏ குட்டச்சி குட் நைட். சரி அது மாமா, எனக்கு தூக்கம் வருது, நான் ரூமுக்கு போறேன். ஹே அபி வரியாடி போலாம். என்ன இவ நம்ம கேட்டுட்டே இருக்கோம், இவ காதுலயே வாங்க மாட்டேங்கிறா. சரி ரொம்ப தூக்கம் வருது. அபி நான் ரூமுக்கு போறேன், நீ வா. என்ன யாரையுமே காணோம், பேசாம நம்மளும் போயிடலாம். இவர் பார்த்தாவே படபடன்னு வருது. அப்போ நான் கிளம்புறேன். ஹே அபி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அது அபி அபி உன் ஃபோன் நம்பர் கொஞ்சம் தெரியா? ஏன் நம்பரா? உன் நம்பர் தான். ஒன்றும் இல்லை, நீ ஜாப் தேடிட்டு இருக்குன்னு மாமா சொன்னாங்க. அதான் என் கம்பெனியில் ஏதாச்சும் வேக்கன்ட் இருந்தா சொல்லலாமேன்னு. ஓ சரி நோட் பண்ணிக்கோங்க. 91. ஓகே நோட் பண்ணியாச்சு. அப்போ நான் போகவா? இல்லை அது சரி நீ போ. அப்ப சரி நான் கிளம்புறேன். என்னவளே அடி என்னவளே, இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் காதோடு செல்வது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். சாரி நான் ஏதோ தெரியாம தடுக்கி விழுந்துட்டேன். இட்ஸ் ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஓகே அப்போ நான் கிளம்புறேன். உஃப் சப்பா என்ன ஃபீலிங்டா இது. ஆனா ஒண்ணு, இவ பக்கத்துல நான் நிக்கும் போது என் கண்ட்ரோல் என்கிட்ட சுத்தமா இருக்க மாட்டேங்குது. மாயக்காரி